வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சான், உன் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன். தனுசு லக்னம், கன்னி ராசி. சொல்லப்போனா இது ஒரு கிளாஸான காம்பினேஷன்டா. கிளாஸா? என்னடா புதுசா சொல்ற? வழக்கமா எல்லாரும் 7.5 சனி, அஷ்டம சனின்னு பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க மேட்டரே வேற. லக்னாதிபதி குரு, ராசி அதிபதி புதன். குருன்னா ஒழுக்கம், புதன்னா மூளை. இந்த ரெண்டும் சேரும்போது உன்கிட்ட நேர்மையும் இருக்கும், அதே சமயம் பயங்கரமான புத்திசாலித்தனமும் இருக்கும். வெளிய பார்க்க நீ அமைதியா இருந்தாலும் உன் மூளை 24 மணி நேரமும் ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதெனவோ உண்மைதான். சும்மா இருக்கவே முடியல, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கு காரணம் உன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. ஜோதிடத்துல 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். அங்க உன் ராசி வர்றதால நீ ஒரு வேலை பித்தன், ஒர்க்கஹாலிக். வேலைய நேர்த்தியா முடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க முடியாது. ஒரு விஷயத்தை சும்மா மேலோட்டமா பார்க்காம ஆணி வேறு வரைக்கும் போய் அலசுவ. கரெக்ட். ஆனா வீட்ல தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. நான் எதையும் ஸ்ட்ரிக்ட்டா எதிர்பார்க்கறேன் போல. பின்ன இருக்காதா? தனுசு லக்னத்துக்காரங்க இயல்பாவே கொஞ்சம் நியாயவாதிகள். அதுவும் இல்லாம உனக்கு 2ஆம் இடம் மகரம். அதனால உன் பேச்சுல ஒரு காரம் இருக்கும். முகத்துக்கு நேரா உண்மைய பேசுறேன்னு சொல்லி மத்தவங்கள காயப்படுத்திடுவ. வீட்ல ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லனா கூட உனக்கு கோவம் வரும். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாவுண்டா. ஆமாண்டா, என் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி இதான் சொல்வாங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதம்னு கேட்பாங்க. ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ். 7ஆம் இடம் மிதுனம்ங்கிறதால உன் லைஃப் பார்ட்னர் ரொம்ப புத்திசாலி, அதே சமயம் கலகலப்பா பேசுறவங்களா இருப்பாங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் அவங்க வீட்டை கலகலப்பா வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் உன் பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டா லைஃப் சூப்பரா இருக்கும். சரி, கரியர் எப்படி இருக்கும்? நான் பிசினஸ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். உனக்கு அரச யோகம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. குறிப்பா அக்கவுண்ட்ஸ், டீச்சிங், ஆடிட்டிங், பேங்க் வேலை, இல்லனா லாயர். இந்த ஃபீல்டெல்லாம் உனக்கு சக்கப்போடு போடும். பிசினஸ் பண்ணனா கூட ₹1 கணக்கு பாப்ப. அதே சமயம் கஸ்டமரை ஏமாத்த மாட்ட. அந்த நேர்மை தான் உன் வெற்றியே. ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் வேணாம். தனியா பண்றதுதான் பெஸ்ட். சூப்பர். காசு பணம் எப்படி? சேவிங்ஸ் இருக்குமா? காசு வரும், ஆனா ஈஸியா வராது. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் வரும். ஆனா வர்ற காசு அப்படியே தங்கும். ஏன்னா நீ கன்னி ராசி. ₹1 செலவு பண்ணா கூட 1000 தடவை யோசிப்ப. கொஞ்சம் கஞ்ச பையன் நீ. ஷேர் மார்க்கெட்ல பேராசப்படாம தங்கம் இல்லைன்னா நிலத்துல முதலீடு பண்ணு. அதுதான் உனக்கு சேஃப். கஞ்சத்தனம் இல்லடா, சிக்கணும். சரி, ஹெல்த் விஷயத்துல ஏதாச்சும் கவனிக்கணுமா? கண்டிப்பா.
தனுசு லக்னம் இடுப்பை குறிக்கும், கன்னி ராசி நரம்ப குறிக்கும். ஸோ முதுகு வலி இடுப்பு வலி வரலாம். முக்கியமா ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோ. எதையாச்சும் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருந்தா தூக்கம் வராது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் பாடி செக்அப் பண்றது நல்லது. பசங்க ஃபியூச்சர். உன் பசங்க செம்ம ஆக்டிவா இருப்பாங்க. விளையாட்டுத் துறையில இல்லனா டெக்னிக்கலா பெரிய ஆளா வருவாங்க. ஆனா அவங்களையும் கண்ட்ரோல்லையே வச்சுக்காத. ஃப்ரெண்ட்லியா பழகு. ஓகே மச்சான், கடைசியா வேற ஏதாச்சும் டிப்ஸ்? உனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும். குறிப்பா பழமையான கோவில்களுக்கு போனா மனசு லேசா இருக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் தான், மத்தவங்க பண்ற சின்ன சின்ன தப்ப பூத கண்ணாடி வச்சு பாக்குறத விட்டுடு. அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியையும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிடு. உன்னோட அறிவும் உழைப்பும் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க வேற லெவல் ஆளுங்க பாஸ். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த குறை கண்டுபிடிக்கிறத மட்டும் குறைச்சிக்கிறேன். தேங்க்ஸ்டா. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.